ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு இந்த 7 இயர்ஸ் வீடியோ ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்கள் மை ட்ரேடிங் ஜேர்னின்னு இருக்கும். அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 இயர்ஸ் வீடியோ வரும். 2 இதுவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எது கிடைச்சாலும் ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு விஷயம் சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. சார், இந்த ஆப்ஷனுக்கு நான் வந்து புதுசு. நான் எப்படி சார் இந்த ஆப்ஷன் ப்ரைஸ்லாம் சூஸ் பண்ணி பண்ணுறது? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. மார்க்கெட் மேலே போனால் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும், மார்க்கெட் கீழே வந்தால் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும். இது மட்டும் தான் தெரியும் எனக்கு. இது தவிர்த்து வேறு என்னென்னோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் ஆப்ஷனில் பையிங் சைடு இருக்கீங்க, அதாவது பை அண்ட் செல் பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையர் அப்படின்னாவே நீங்கள் நிறைய விஷயத்த கவனித்து பண்ணணும். ரொம்பவும் என்ன சொல்கிறதுனா, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாமே உங்களுடைய வின்னிங்கான ப்ராபபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வெறும் 35% தான் வின்னிங்கான ப்ராபபிலிட்டிஸ். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான வின்னிங்கான ப்ராபபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65% தான் ஆப்ஷன் வந்து வின் பண்ணுவாங்க செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரொம்ப பெரிய தவறு பண்ணுறாங்க. அதாவது ஒரு 40,000 பேங்க் நிஃப்டி இப்போ ப்ரெசென்ட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலே போகிற ப்ரெடிஷன்னா எல்லோரும் சூஸ் பண்ணுறதுனா 40,500 CE அப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்க. 40,500 CE. இப்போ மார்க்கெட்டு ஓடிக்கிட்டு ரன்னிங். சார், நாங்கள் மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் சொன்னால் மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் 400 பாயிண்ட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 40,000 ப்ரெசென்ட் ஓடிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. இப்போது 40,000 CE அப்படின்றது வந்து என்ன சொல்லணும்னா, இது ATM சொல்லுவாங்க, அட் த மணி. அதாவது ஏன்னா மார்க்கெட் இப்போ ஓடிட்டுருக்கு, நான் வந்து அட் த மணி கால் ஆப்ஷன் 40,000 CEன்னு சொல்லுவாங்க. இப்போது 40,500 CE இது என்ன சொல்லுவாங்கன்னா OTM சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலம், அதாவது இன்னும் நடக்கலை, வரப்போகிறது எது வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸு அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் டிசைட் பண்ணி அந்த ப்ரைஸ் வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் இன்னொன்று இருக்குது, இந்த மணின்னு சொல்லுவாங்க, ITM, இந்த மணின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 39,000 ஒரு 800 700 வச்சுக்கலாம். இதுவும் வந்து CE, எல்லாமே CE தான். நான் வந்து புட் ஆப்ஷன் பற்றி எதுவும் பேசவே இல்லை இப்போதைக்கு. ஏன்னா உங்களோட கணிப்பு எல்லாம் மேலே போகணுன்ற ஒரு பிளானில் இருக்குது. சொல்ல உங்களுடைய எண்ணம்லாம் எங்கே இருக்கணும்? ஒன்லி கால் ஆப்ஷன் CE. ஏன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதை சூஸ் பண்ணணும், அதுங்க தான் இருக்கிறது கேள்வி. இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் 40,000லேருந்து 40,500 பாயிண்ட் மேலே போகுன்ற நீங்கள் கணிக்கிறீங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய கணிப்பு. ஓகே, மார்க்கெட்டு எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்றது ரெண்டாவது பட்சம். மார்க்கெட் இந்த மாதிரி 40,500 டச் பண்ணுதா, இல்லை இந்த மாதிரி ஸ்லோவாக போய்ட்டு 40,000 டச் பண்ணுதா, 40,500, இல்லை சைடுவேஸில் போய்ட்டா, இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுதா, உங்களுக்கு எந்த மாதிரி டைரெக்ஷன், உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுதா எந்த மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா டைமிங், இது ரொம்ப முக்கியம். நேரம், அதாவது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரமும் கிடக்குது இல்லைங்களா? நீங்கள் 6 மணி நேரம் ட்ரேடிங் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஒரு மணி நேரக்கும் உங்களுடைய பணம் டைம் டிக்கு வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கும். ஓகே, அப்போ ஒரு நாளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிட்டே இருக்கும் பாயிண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால உங்களுக்கு எத்தனை நாள் கிடைக்கிது உங்களுக்கு? இப்போ ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது. ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. இப்போ 5 நாளைக்குள்ளே தான் உங்களுக்கு நேரம் இருக்குது. இந்த இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வியாழக்கிழமைக்குள்ளே அதை விற்று முடிச்சிடணும். சப்போஸ் அந்த ப்ரைஸ் அந்த நாளுக்குள்ளே போகல அப்படின்னா உங்களுக்கு 0, உங்களுடைய அமௌண்ட்டு கேபிட்டல் வைப் அவுட். ஓகே, ஃபஸ்ட்லாம் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2007 2010 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வந்தது, வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. இப்போ இன்னும் என்னென்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. வீக்லி எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி டியூஸ்டே எக்ஸ்பைரின்றாங்க, இன்னொன்று வெட்னஸ்டே ஒன்று கொண்டு வருவாங்க, அப்புறமா மண்டே ஒன்று கொண்டு வருவாங்க, அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் விட்டு எக்ஸ்பைரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எவ்வளோ நீங்கள் குறுக்கிட்டே வரீங்களோ அவ்வளோ டேஞ்சர். அதே மாதிரி டைம் ஃப்ரேம் கூட அதே மாதிரி தான். எவ்வளோ நீங்கள் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணிகிட்டே வரீங்களோ அவ்வளோ ரிஸ்க்குன்னு அர்த்தம். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஓகே சேஃப். கொஞ்சம் 10 minutes இறங்கி வரீங்களா, கொஞ்சம் ரிஸ்க்கு.
5 மினிட்ஸ் கொண்டு வரீங்களா இன்னும் ரிஸ்க்கு, இந்த 1 மினிட் வந்துட்டிங்களா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கும் நேரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏடிஎம் வந்து சூஸ் பண்ணுறீங்க, ஓடிஎம் வச்சுக்கலாம், 40,500 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் தொகையில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இப்போ தான் 40,000 ஓடிட்டு இருக்குது. நீங்கள் 40,500 சூஸ் பண்ண சொல்லும். இப்போ இந்த 40,000 சூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 100 ரூபா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 40 அடுத்த மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ரூபா இருக்கும். இந்த மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிங்கன்னா 25 × 100, அப்போ எனக்கு இது 2,500 தான். இது என்னால் ஒரு லாட் வாங்கிடலாம். ஸோ இது 500 ரூபா கொடுத்து என்னால் அவ்வளோ வாங்க முடியாது, ரொம்ப பெரிய பணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். 350 ரூபா ரொம்ப பெருசாக இருக்குது, இதனால் வாங்க முடியாது. 25 × 350 ரூபா ரொம்ப அதிகமாக இருக்குது, 25 × 500 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு அடுத்த மணி வேணாம், ஐடிஎம் வேணாம், நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஓடிஎம் போய்ட்றீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க டீப் அவுட் ஆஃப் த மணி, ரொம்ப தூரம் தள்ளி வாங்கிடுவாங்க. 40,800 ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் வந்து ஒரு 30 ரூபா கிடைக்குது, இல்லை 40 ரூபா, இல்லை 50 ரூபா கிடைக்குது அப்படின்வாங்க. அப்போ 25 × 50, அப்போ எனக்கு ரிஸ்க்கு கம்மியாச்சு அப்படின்வாங்க. 1,250 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஒரு லாட் கிடச்சிது பேங்க் நிஃப்டி அப்படின்னு அதை வாங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த ப்ரைஸ் போய் மூவ் ஆகலை அப்படின்னா இந்த ஓடிஎம் பணம் வந்து 90% வந்து 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் நம்மளுடைய வீடியோவில் சொல்கிறது, ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போ மண்டே என்ன இருக்குதோ மண்டே கிளியர் பண்ணிடுங்க. டியூஸ்டே என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது, வெட்னஸ்டே என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி உண்டானது அன்றைக்கே கிளியர் பண்ணி என்ன நஷ்டமோ அதை ஏற்றுக்குங்க, வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், இன்ட்ராடேக்காக அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 பணத்தில் என்ன சூஸ் பண்ணுங்கள். அடுத்த மணி அல்லது இந்த மணி 2த்தில் என்ன சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த 35% சொன்னேன் இல்லைங்களா, அது பூர்த்தி அடையும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓடிஎம் டீப் அவுட் ஆஃப் த மணி எடுத்துட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து 20% சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது 80% வந்து நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், 20% தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஓடிஎம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஏடிஎம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஐடிஎம்லாம் கொஞ்சம் இந்த 35% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.